கொடுப்பாங்க 1:1 ஸ்பீக்கிங். எஸ். இது பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதை பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? சார் ஆக்சுவலி வி ஹாவ் டு எஜுகேட் த சில்ட்ரன் ஃப்ரம் தியர் ஒரு எல்கேஜியில் வி ஹாவ் டு எஜுகேட் த சில்ட்ரன். முதல்ல வந்து போதைக்கு பேஸ் ரீசன் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைப்போம் என் குழந்தை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இஃப் ஐ ஷால் ஐ டேக் சம் டைம் சார்? 5 minutes எடுத்துக்கலாமா? 2 minutes அட்லீஸ்ட். ஒரே ஒரு ஃபேமிலியோட எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலி அது ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி தான். அவங்க அம்மா வந்து நம்ம பசங்க நம்ம நல்ல பெரிய குடும்பத்து ஆளுங்க, நம்ம பசங்கள்லாம் வந்து ஒழுக்கமாக கரெக்டாக தான் இருப்பாங்க. அதில் வந்து செகண்ட் சைல்டு ஒரு பையன் ரொம்ப அமைதியான பையன். ஆரம்ப காலத்துலேருந்தே அவன் பேசவே மாட்டான். இப்போ ஒரு எல்கேஜி படிக்கிற டயத்தில் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த பையன் வந்து பதிலே சொல்ல மாட்டான். ஆனால் அவனுக்கு பேசக்கூடிய அந்த திறமை இருந்துச்சு, ஆனால் அவனால் பதில் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான், அப்படியே பார்ப்பான். அப்போ அவனுக்கு என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும். அப்போவே நான் சொன்னேன் இந்த பையனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பேரண்ட்ஸ் தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு அப்படின்னு. ஆனால் இல்லை அவன் நேச்சரே இன்ட்ரோவர்ட் தான், அவன் ரொம்ப அமைதியான பையன் தான் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவன் ஒரு இது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு இஸ்லாமிய பள்ளியில் தான் அவன் படித்தான். அப்போ அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமிய பள்ளியில் படிக்கிறான், நம்ம பையன் வந்து தொழுக ஓத நோம்புன்னு கரெக்டாக இருப்பான். அந்த பையன் நோன்பு வைக்க மாட்டான், தொழுகவும் மாட்டான், ஓதவும் மாட்டான். ஒரு 7th 8th வரும்போது அவனை வந்து சரி நம்ம பையன் தானே, நம்ம குடும்பத்தில் அதை பற்றி யோசிக்க போதை அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட அந்த குடும்பத்தில் வராத ஒரு குடும்பம். ஏன்னா எந்த பழக்கம், சிகரெட் பழக்கம், எந்த பழக்கம் இல்லை, தொழுக ஓது அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். திடீர்னு பார்த்தா அந்த பையனுக்கு போதை பழக்கம் அந்த கூட இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற பசங்க கூட பழக்கமாயிருக்கு. அவன் ஸ்கூல் பசங்க கூட பழக்கமாகலை, ஏரியா பசங்க கூட பழக்கமாயிருக்கு. அவனுக்கு வந்து மேக்ஸிமம் ஹி வாஸ் ஜஸ்ட் 7th standard or 8th standard அப்படி தான் இருந்திருப்பான். அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல, 10th வரைக்கும் போயாச்சு. ஆனால் எப்போவுமே உருன்னு இருக்கிறனால அவங்க அம்மா அப்பா எதுவுமே நினச்சிக்கல. ஒரு நாள் ஏதோ வந்து ஒரு விஷயத்தை போய் அதை எடுத்துகிட்டு வாடா சொல்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்திருக்கான். சிரிக்கும் போது தான் அவங்க அம்மாவுக்கு, அவங்க அம்மா பாட்டிக்கு எல்லாருக்குமே இவன் ஏதோ சம்திங் ராங், நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவன் எடுத்துகிட்டு வராமல் சிரிக்கிறான் அப்படின்ற ஒரு தாட் வந்து அப்போ தான் அவங்க அம்மா அவங்க பாட்டிக்கெலாம் தோண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவன் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டான். இப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனால் அதை மீளவே முடியலை. அவங்க பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கழுத்தில் கையை வச்சு அந்த நகையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஒரு உச்சபட்சமான ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கான். ஸோ இதுக்கு பேஸ் என்னென்னா பேரண்ட்ஸ். நம்ம பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அசால்ட்டுத்தனத்தோட பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பேரண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்னொரு என்னோட ஸ்டூடெண்ட் அவள் வந்து லவ் பண்ணிட்டு தான். நான் எப்போவுமே ஒரு கிளாஸில் வந்து ஒரு 1 hour கிளாஸ்னால் ஒரு 25 minutes அட்லீஸ்ட் நான் ஐ யூஸ் டு மோட்டிவேட் த சில்ட்ரன். அப்போ அந்த பிள்ளைங்க தவறான பசங்களை லவ் பண்ணுறது, காதல் கீதல்னு தெரியுது. இவன் போதைக்கு அடிமையான பையன்னு தெரிஞ்சே இல்லை நான் கல்யாணம் பண்ணி நான் அவனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஸ்டூப்பிடாக அந்த பையனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் தெரிஞ்ச பையன், அத்தை பையன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான். போதைக்கு அடிமையானோன்னு தெரிஞ்சும் அந்த பையனை இவன் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி குழந்தைய பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு ஜஸ்ட் தவக்கிற வயசு தான். அந்த குழந்தை தவந்து இவன் வந்து அந்த கூலுப் அப்புறம் ஏதோ தலைவணி மாதிரி ஒன்று இருக்குமா, அது இதெல்லாம் வச்சிருக்கும் போது அந்த குழந்தை வந்து தவந்து போய் அந்த ட்ரக்ஸ் எடுத்து வாயில் போட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு மேக்ஸிமம் எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 7 மாதமோ 8 மாதமோ அவ்வளோதான் இருக்கும். அந்த குழந்தை எடுத்த பிறகு ஷீ இஸ் காலிங் மீ, மேம் நீங்கள் படித்து சொன்னீங்க மேம், நாங்கள் கேட்கல, இந்த மாதிரி மேம் இப்படி தான் இப்போ தலை டெய்லி ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம், நீங்கள் நான் கஷ்டப்படுறேன் மேம் அப்படின்னு. இதுக்கு பேஸ் வந்து நீங்கள் ஒரு தவறான பார்ட்னரை செலக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருத்துறதுக்காக நீங்கள் பெண்கள் வந்து திருத்துறதுக்காக உங்களை பேரண்ட்ஸ் வளர்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் போதைக்கு அடிமையான கடைசி வரைக்கும் அவன் அடிமையாக தான் இருப்பான். நல்ல குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்க பெண்கள் ஒரு தவறான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அவங்க போதைக்கு நான் திருத்திடுவேன். சினிமா ஆக்சுவலி ரியல் லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீல் பார்த்துட்டோ சினிமா பார்த்துட்டோ திருத்திடலாம் நினைக்கிறது கண்டிப்பாக முடியவே முடியாது. அவன் 1 வருஷம் நல்லவனாக இருப்பான், 2 வருஷம் நல்லவனாக இருப்பான், அதுக்கப்புறம் அவன் புத்தியை காட்ட தான் செய்வான். 40-50 வயசு வரைக்கும் அவன் அப்படி தான் இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசலாம் பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் தட், பட் ஐ ஹவ் டு கிவ் அ சான்ஸ் டு அதர்ஸ். இதுக்கு ஆக்சுவலி பேஸ் என்னென்னா அஹானா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சார் கேட்டனால அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். டாக்டர் சிஆர்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சிஆர்எஸ் அவர் வந்து என்னோட காலேஜில்
நான் வந்து ஒரு ஹெச்ஓடியாக இருக்கும்போது அவங்க எங்களுக்கு கவுன்சிலிங் ட்ரைனிங் கொடுத்தாங்க, 6 நாள் ட்ரைனிங். இதில் போதைக்கு அடிமையானவங்க, ஈவன் ஆல்கஹாலுக்கு அடிமையானவங்க, எல்லாத்துக்கும் அடிமையானவங்களை எப்படி வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று இருக்குது, நாகமலை புதுக்கோட்டையில் ஒன்று இருக்குது, அழகர் கோயிலில் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். இங்கே வந்து அஹானா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருக்குது, ஸோ அங்கேயும் போகலாம். ஸோ ஆரம்பத்திலேயே உங்களோட கணவனோ, இப்போ பெண்களுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம், அது பெரிய டாபிக். ஸோ கணவனோ இல்லை தம்பியோ இல்லை வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் அஹானா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மருத்துவம் என்னென்ன செய்யணுமோ, யார் எந்த இடத்துல வச்சுக்கணும், அழகர் கோயிலில் வச்சுக்கிறதுனா அவங்க தே வில் கீப் தேர், இல்லாட்டினா நாகமலை புதுக்கோட்டையில் 3 months 6 months கூட இருந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து அஹானா ஹாஸ்பிட்டல் இஸ் த பெஸ்ட் ஒன். அவங்க ரொம்ப எப்படி யாரை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அப்படி டேக்கிள் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் கோ தேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது